வரதுக்குள்ளே அத்தை வாசல் கூட்டி சாணி தெளிச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நேற்று நைட்டே வந்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆன்லைனில். அதை தான் இன்றைக்கி காலைல தூங்கி வச்சுனே கோலம் போட ஆரம்பித்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் சூப்பராக எனக்கு கோலம் போட வராது, ஏதோ சுமாராக போடுவேன். அதுவும் இந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை பார்த்து போட ஆரம்பிப்பேன். இருந்தாலும் என் ஃப்ரெண்டுலாம் ரொம்ப சூப்பராக கோலம் போடுவாங்க. அவங்க விடுற மாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக அழகாக வரும். அந்த அளவுக்கு போட வரனாலும் ஓரளவுக்கு சுமாராக இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்றைக்கி குட்டிமாவுக்கு ஸ்கூல் லீவு. ஆனால் ஜெய்குட்டி ஸ்கூல் இருக்குது, ஆனாலும் அவனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் இன்றைக்கி ஸ்கூல் அனுப்பலை. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக ஜெய்குட்டிக்கு செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு சோயாபான் போட்டு குஸ்கா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஏதாவது கஞ்சி வச்சு தட்டுமா அப்படின்னா அவன் வேணாம், எனக்கு வாயெல்லாம் கசப்பாக இருக்குது, ஏதாவது காரமாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னான். சரின்ட்டு அவனுக்காக நம்ம இந்த குஸ்கா ரெடி பண்ணி கொடுத்தா அவன் வந்து 2 வாய்க்கு மேலே சாப்பிடவே முடியல. எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு தான் போகணும். சரி இருந்தாலும் வெறும் வயிற்றுல நம்ம எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 வாய் ஊட்டி விடலான்னு ஊட்டி விட்டேன். பையனால் பாவம் சாப்பிடவே முடியலங்க. 2 வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். சரி வெறும் வயிற்றோட படுக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் சாத்துக்குடி பழம் இருந்துச்சு. சரி அது ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன். இப்போலாம் குட்டிமா கோச்சிக்கிறத விடவே ஜெய்குட்டி தான் ரொம்ப கோச்சிக்கிறான். நேற்றெல்லாம் பயங்கரமாக என்கிட்ட வருத்தப்பட்டுட்டான். எப்போ பார்த்தாலும் பாப்பாவை தாம்மா கொஞ்சிறீங்க, பாப்பா தான் குட்டிமான்னு கூப்பிட்றீங்க, என்னெல்லாம் நீங்கள் கொஞ்சவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் குழந்தைங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியல. ஜெய்குட்டியும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட நம்ம அதை தூக்கி கொஞ்சிறது முத்தம் கொடுக்கறதெல்லாம் நம்ம கம்மி பண்ணியிருக்கிறோம். குழந்தையா இருக்கிற வரலையும் அவனையும் நம்ம அப்படி தான் கொஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் அவனுக்கு என்னமோ பாப்பாவை தான் ரொம்ப கொஞ்சற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி அவன் அப்படி வருத்தப்படுறான்னு சரி அவனை கொஞ்சம்னா உடனே இந்த பாப்பாவுக்கு பொறுக்க மாட்டேங்குது, பாப்பா கோச்சிக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க. அந்த காலத்தில் 4-5 பிள்ளைங்களை பெற்று எப்படி தான் வளர்த்துக்கிட்டாங்களோ தெரியல. இந்த காலகட்டத்தில் 1-2 பெற்று வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம படாத பாடு படுறதா இருக்குது. ஜெய்குட்டி அப்படி கேட்டதுலேருந்து எனக்கே ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது.